அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிட ஆசிரியர் சதீஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவுக்கு முன்னதாக நாளிகை வினாளிகையை எப்படி மணியாக கணக்கிடுவது என்பதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தேன். அந்த வீடியோ பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் முத்துசாமி என்பவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. என்னென்னா 18/8/1982 சேலத்தில் சூரியன் உதயமாகி 42 நாளிகை 25 வினாளிகையில் பிறந்திருப்பதாகவும், ஆக அந்த 42 நாளிகை 25 வினாளிகையின்படி பிறந்த மணி நிமிடம் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ பதிவை உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக ஜோதிடமே தெரியாது, என்னுடைய பிறந்த நேரத்தையும் நாளிகை வினாளிகையில் தான் கொடுத்துருக்காங்க, அதை மணி நிமிடமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பவர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பதிவு செய்துக்கிறேன். ஆக நுணுக்கமாக கவனிங்க. ஜாதகர் பிறந்தது சேலம் 18/8/1982 சூரியன் உதயமாகி 42 நாளிகை 25 வினாளிகையில் ஜாதகர் பிறந்திருக்காரு. இந்த 42 நாளிகை 25 வினாளிகையின்படி ஜாதகர் பிறந்த மணி நிமிடம் என்னன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுங்க? முதல் கட்டமாக ஜாதகர் பிறந்த நாளிகை என்னங்க? 42 நாளிகையை 2.5 வகுக்கிறோம். ஏன் 2.5 வகுக்கணும்? அதுக்கான காரணத்தை இதுக்கு முந்தைய வீடியோ பதிவில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். ஆக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பதிவை பார்த்த பின்பு இந்த வீடியோ பதிவை பாருங்கள். இந்த 42 நாளிகையை 2.5 வகுத்தா விடை என்ன கிடைக்குன்னா 16.8 மணி என்பது விடையாக கிடைக்கும். இதில் பாருங்கள், 16.8 தசமத்தில் விடை கிடைச்சிருக்கு. இதில் 16 என்பது முழு எண். ஆக இந்த 16 மணியை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கடுத்தபடியாக அடைப்பு குறியிட்டு 16 அதை 0 புள்ளி வச்சு 8 இது என்ன பண்ணுறோம்? 60ஆல் பெருக்கிறோம். ஏன்னா 0.8 என்பது மணி. அந்த மணியை 60ஆல் பெருக்கிறோம். பெருக்கிறதுக்கான காரணம் அதை நிமிடமாக மாற்றணுன்றதுக்காக. அப்படி பெருக்கும் பொழுது விடை என்ன கிடைக்குங்க? 16 மணி 48 நிமிடம் என்பது விடையாக கிடைக்கும். தெளிவாக கவனிங்க. 0.8 மணியை 60ஆல் பெருக்குனா 48 நிமிடம் என்பது விடையாக கிடைக்கும். ஆக 42 நாளிகை என்பது 16 மணி 48 நிமிடத்தை கொண்டது. அதுக்கு அடுத்தபடியா ஜாதகர் பிறந்த வினாளிகை என்னங்க? 25. இந்த 25 வினாளிகையை 2.5ஆல் வகுக்கிறோம் மணியாக கணக்கிடுவதற்கு. அப்படி வகுத்த விடை என்ன கிடைக்குங்க? 10 நிமிடம் கிடைக்குங்களா? நீங்கள் கால்குலேட்டர் பயன்படுத்திய கணக்கிட்டு பாருங்கள். விடை என்ன கிடைக்குங்க? 25 வினாளிகை என்பது 10 நிமிடம். அதுக்கு அடுத்தபடியா இப்போ என்ன பண்ணுறோம்? 16 மணி 48 நிமிடத்தோடு 0 மணி 10 நிமிடத்தை கூட்டுறோம். கூட்டின விடை என்ன கிடைக்குங்க? 8 5. அதாவது 48ஓட 10 கூட்டினா 58 நிமிடம். 16 மணி என்பது விடையாக கிடைக்கும். கிடைக்குங்களா? ஆக 42 நாளிகை 25 வினாளிகை என்பது 16 மணி 58 நிமிடத்தை கொண்டது. தெளிவாக கவனிங்க. சூரியன் உதயமாகி 16 மணி 58 நிமிடத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார். ரைட்டுங்களா? சரி, அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுங்க? ஜாதகர் பிறந்த தேதி அன்று
சூரிய உதயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜோதிடம் தெரிந்தவராக இருந்தால் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஜாதகம் கணிக்கக்கூடிய மென்பொருளை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஜோதிடமே தெரியாது சார், குறிப்பாக பஞ்சாங்கம் பயன்படுத்தவும் ஜாதகம் கணிக்கக்கூடிய மென்பொருள் பயன்படுத்தவும் தெரியாது சார், அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது. இதில் கவனிங்க, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் சன்ரைஸ் சன்செட் ஆப் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஈஸின்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் இத்தனை மொபைல் ஆப் இருக்கிறதுல குறிப்பாக இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஆப் மூலமாக தினசரி சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்திற்கான சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்பை கொண்டு தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் பர்டிகுலராக இந்த ஆப்பை உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஆப்போடைய முதல் பக்கம் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், நோ லொக்கேஷன் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை என்ன தேதியில் என்ன இடத்துல உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறீங்களோ அந்த இடத்திற்கான அந்த தேதிக்கான சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சந்திர உதயம் சந்திர அஸ்தமனம் அந்த நேரங்கள் அழகாக முதல் பக்கத்தில் வடிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க, முத்துசாமி சார் அவர் சேலத்தில் 18/8/1982 பிறந்திருக்கார். அவர் பிறந்த தேதி இடத்திற்கான சூரிய உதயம் என்னன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மொபைல் ஆப்பை என்ன பண்ணியிருக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொபைல் ஆப்பில் பாருங்கள் மெனு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லொக்கேஷன் லிஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சார் பிறந்த சேலம் அந்த ஊரை ஆட் பண்ணுறோம். அதுக்கு அதில் பாருங்கள் லொக்கேஷன் ஆட் நவ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு ஆட் நியூ லொக்கேஷன் நேம் என்னங்க, சேலம். அதே மாதிரி அது கீழே பாருங்கள் என்டர் இயர் தி லொக்கேஷன். சேலம் தமிழ்நாடு இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண பிறகு கீழே பாருங்கள் லாட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த சேலத்துக்கான அச்சாம்சம் ரேகாம்சம் என்பது உங்களுக்கு காமிக்கும். அது கீழே பாருங்கள் லொக்கேஷன் ஆட் நவ் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேலம் அந்த லொக்கேஷனானது அந்த ஆப்பில் ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு அதில் பாருங்கள் முதல் ஆப்ஷனே லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஆட் பண்ண லொக்கேஷன் என்னங்க, சேலம். ஏன்னா சேலத்துக்கான சூரிய உதயத்தை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, தெரிஞ்சுக்கணும். ஆக சேலத்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பிறகு ரெண்டாவது ஆப்ஷன் என்னங்க, தேதி கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன செட் பண்ணணுங்க, ஜாதகர் பிறந்த தேதி என்னங்க, ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்காரு. ஆகஸ்ட் மாதத்தில் 18ஆம் தேதியில் பிறந்திருக்காரு. பிறந்த வருடம் என்பது 1982 செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது சேலத்தில் 8ஆவது மாதம் 18ஆம் தேதி 1982 வருடத்தில் சன்ரைஸ் சூரிய உதயம் என்பது 6:08. சூரிய உதயம் என்பது 6:08. ரைட்டுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தெளிவாக கவனிங்க. ஜாதகர் 18/8/1982 சேலத்தில் பிறந்திருக்காரு. ஆக அன்றைய தேதியில் சூரிய உதயம் என்ன பார்த்தங்க, காலையில் 6:08. அந்த சூரியன் உதயமாகி தான் சரியாக 16
58 நிமிடத்தில் ஜாதகர் பிறந்திருக்கார். ஆக அந்த சூரிய உதயத்தோடு ஜாதகர் பிறந்த நேரத்தை கூட்டுனா என்ன விடை கிடைக்குங்க? 8 நிமிடத்தோடு 58 நிமிடத்தை கூட்டுனா 66 நிமிடம் என்பது விடையாக கிடைக்கும். அதே போல் 6 மணியோடு 16 மணி நேரத்தை கூட்டுனா 22 மணி நேரம் என்பது விடையாக கிடைக்குங்களா? இதில் பாருங்கள், 66 நிமிடத்தில் 60 நிமிடம் என்பது 1 மணி நேரத்தை குறிக்கும். ஆக இதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 23 மணி 6 நிமிடம். 23 மணி 6 நிமிடம். இதில் என்ன பண்ணுறோம், 12 மணி நேரத்தை கழிக்கணும். ஏன் 12 மணி நேரத்தை கழிக்கணும்? என்ன காரணம்னா, நான் இதுக்கு முந்தைய வீடியோ பதிவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். சூரிய உதயத்தோடு ஜாதகர் பிறந்த நேரத்தை கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய விடை 12 மணி நேரத்துக்கும் கூடுதலாக கிடைக்கும் பட்சத்தில், அப்படி கிடைக்கப்பட்ட விடையில் 12 மணி நேரத்தை கழிக்கணும். ஏன்னா அப்போ தான் 12 மணி நேரத்தின்படி 12 மணி நேர கடிகாரம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆக அந்த 12 மணி நேர கடிகாரத்தின்படி நம்ம பிறந்த நேரத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த 23 மணி 6 நிமிடத்தில் இந்த 12 மணி நேரத்தை கழிச்சிங்கன்னா விடை என்ன கிடைக்குங்க? 11 மணி 6 நிமிடம் பிஎம். அதாவது ஜாதகர் 18/8/1982 சேலத்தில் இரவு 11 மணி 6 நிமிடத்தில் பிறந்திருக்கிறார். ரைட்டுங்களா? ஆக இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாளிகை வினாளிகையில் கொடுக்கப்பட்ட பிறந்த நேரத்தை நீங்களே எவ்வித சிரமமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக மணி நிமிடமாக கணக்கிட முடியுன்றதை நம்புகிறேன். மேற்கொண்டு இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போன்று ஜோதிடம், வாஸ்து, மனையடி சார்ந்த வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பெற விரும்பினால் குரு ஜோதிடம் என்கின்ற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்து உங்களுடைய பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஜோதிடம், வாஸ்து, மனையடி சார்ந்து ஆலோசனை பெறணும், மேற்கொண்டு இவற்றை கற்றுக்கணும், அதாவது படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 9600717271 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். விவரமாக பேசுவோம். நன்றி.